क्षीराब्धेः मण्डलाद् भानोः योगिनां हृदयादपि रतिङ्गतो हरिर्यत्र रङ्गमित्यभिधीयते. இந்த ஸ்லோகத்தின்படி ஸ்ரீரங்கத்திலே ஆசைப்பட்டு திருவரங்கநாதன் வர்த்திப்பதற்காக எழுந்தருளியுள்ளான். அவன் எந்தெந்த திவ்யதேசங்களை துறந்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறான்கிறதை இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. க்ஷீராப்தேஹே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி. க்ஷீராப்தியின் தொடர்ந்து பானுமண்டலம்ங்கிறது சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலத்தையும் துறந்து யோகிகளுடைய ஹிருதயத்தையும் துறந்து எம்பெருமான் இந்த திவ்ய தேசத்திலே ஆசைப்பட்டு எழுந்தருளியுள்ளான். ரதிங்கதா ஹரிர் யத்ர. ரதிங்கிறது ஆசை. ஹரியான் எம்பெருமான் ஆசைப்பட்டு இந்த திவ்ய தேசத்திலே வர்த்திக்கிறான். அதனாலே ஸ்ரீரங்கம். ரதிங் கதா ர க ரெண்டு எழுத்துக்களும் சேர்த்து அதனால ஹரி எம்பெருமான் இங்கே ஆசைப்பட்டு வர்த்திக்கிறபடியால் திருவரங்கம்னு இந்த திவ்யதேசத்துக்கு பெயர் ஏற்பட்டது. தேசத்துக்கு எல்லா ஆழ்வார்களும் பல்லாண்டு பாடினார்கள். அதிலே பொய்கையார் பூதத்தார் பேயார் அவர்கள் பாடின பாசுரங்களை நேற்றைக்கும் முன்தினமுமாக இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பெற்றோம். பொய்கையாழ்வார் ஒரு பாசுரத்தாலும், பூதத்தாழ்வார் 4 பாசுரங்களாலும், பேயாழ்வார் மறுபடியும் ஒரு பாசுரத்தாலும் பல்லாண்டு பாடினார். அவற்றை இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவித்துள்ளோம். நேற்றுக்கே விண்ணப்பம் பண்ணினா போலே ஆழ்வார்களிலே திருமழிசை ஆழ்வாருக்கு அந்தர்யாமித்துவத்திலே ஊற்றம். பெருமான் நெஞ்சகத்துக்குள்ளே சேவை சாதிக்கிறான்னு சொல்றதிலே அவருக்கு ஆசை குறிக்கோள். அதனால ரங்கநாதனை பல்லாண்டு பாட வந்தபோதும் 14 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணினவர். அதுல பல பாசுரங்களிலே அவன் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டு சேவை சாதித்ததே என் நெஞ்சகத்துக்கு வந்து சேர்வதற்குத்தான் என்னுதான் பாசுரங்களிலே கடைசியாக வரும்படி அமைத்துள்ளார். என அவ்வாழ்வாருக்காசை அந்தர்யாமித்துவத்திலே பெருமான் திவ்யதேசத்திலே சேவை சாதிப்பதே நம் ஹிருதய கமலத்துக்குள்ளே வந்து சேர. இது 14 பாசுரங்கள் திருமழிசை ஆழ்வார் அனுகிரகித்தார். திருச்சந்த விருத்தம்ங்கிறதே துள்ளலோட்சையோடே அமைந்திருக்கிற அற்புத பாசுரம். அதுல ரங்கநாதனுக்காக 10 பாசுரங்கள் அனுகிரகிக்கிறார். ஒரு பாசுரத்திலே ஒரு கருத்து. இப்ப பாட்டுங்கிறத ஆழ்வார் பாடினா சரி ரங்கநாதனுக்கு பல்லாண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டா அதுல மட்டும் ஒன்றும் பெருசா ஏற்பட்டுடாது. ஆனா அந்த பாசுரத்துக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும். அந்த கருத்தை ரங்கநாதனிடத்துல எப்படி அமைத்தாருங்கிறது முக்கியம். அப்படியே தான் பாடியிருக்கார் ஆழ்வார். மேலும் திருமழிசை ஆழ்வார் ரங்கநாதனை பாடச்சே காவிரியை விட்டதில்லை, சந்திர புஷ்கரணியை விட்டதும் கிடையாது. புஷ்கரணி கரையில பெருமான் சேவை சாதிக்கிறான்ங்கிறதை அடிக்கடி பார்த்திருக்கார். நாம கிழையே ஸ்ரீரங்கம்ங்கிறதே பிரம்மத்தினுடைய சரீரம்னு பார்த்தோம். அதனுடைய ஹிருதய கமலம்தான் சந்திர புஷ்கரணிங்கிறத பார்த்தோம். 2 கைகள் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரின்னு பார்த்தோம். சிரசு தான் ஸ்ரீரங்க விமானம்னு பார்த்தோம். ஹரிங்கிற 2 எழுத்துக்கள் தான் ஸ்ரீரங்க விமானத்துக்கு கீழே தாங்கின்னு இருக்கிற 2 தூண்கள் என்ன அத்தையும் பார்த்தோம். 8 தீர்த்தங்கள் தான் 8 திருவடிகள் என்பதையும் பார்த்தோம். அதே போல எம்பெருமானுடையது ரங்க என்கிறத்தில் இருக்கிற 2 எழுத்துக்கள் 2 பிராணன்களாக பெருமானிடத்திலே சஞ்சரிக்கின்றன. இந்த கதையெல்லாம் கீழே பார்த்துருக்கோம். அதில் சந்திர புஷ்கரணிங்கிறது ரொம்ப முக்கியமான புஷ்கரணி. ஹிருதயத்தை போல நடுவில் இருக்கிற புஷ்கரணி. இதிலேருந்து வடக்கே வடமேற்கே கிழக்கே தெற்கே தென்கிழக்கே தென்மேற்கே மேற்கே இப்படிதான் சுத்தி 8 புஷ்கரணிகளும் தீர்த்தங்களும் அமைந்துள்ளன. இந்த சந்திர புஷ்கரனிடத்திலே தீர்த்தமாடித்தான் சந்திரனே சாபத்தை தீர்த்து கொண்டான். அது முன்னால் புஷ்கரணியாக இருந்தது. தக்ஷ பிரஜாபதியினுடைய சாபத்தாலே சந்திரனுக்கு க்ஷயரோகம் ஏற்பட்டது. க்ஷயரோகம்ங்கிறது உருக்குகிற நோய். அந்த நோய் ஏற்பட்டதுனால பெருமாளை வந்து பிரார்த்திக்க இந்த சந்திர புஷ்கரணியிலே தீர்த்தமா, அப்ப சந்திர புஷ்கரணி இல்லை, புஷ்கரணியிலே தீர்த்தமாடுன்னு பெருமானும் சொல்ல அவன் தீர்த்தமாடி பெருமானை பூஜிக்க க்ஷயரோகம் தீர்ந்தான்கிறது சரித்திரம். அதுக்கப்புறம் சந்திரன் பிரார்த்தித்தானா என் பெயரிலேயே இந்த புஷ்கரணி விளங்கட்டுமென்னு அன்னிலிருந்து இது சந்திர புஷ்கரணின்னு சொல்லுவார்கள். தக்ஷ பிரஜாபதியினுடைய சாபத்தை போக்கவல்ல புஷ்கரணி. ஆழ்வார் பாசுரத்தில் ரொம்ப அழகா சதிக்கிறார். இங்கே சதுரமா மதில் சூழ் இலங்கக்கிறவன் தலபத் துதர ஓட்டி ஓர் வெங்கண உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமா வண்டு பாட மாமையிலாட அரங்கத்தம்மான். அதே பாசுரத்தில் மேல சாதிக்கிறார். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன்
அஞ்சரைய வண்டுவாழ் பொழில்சூழ் அரங்கநகர் மேயவப்பன். பாசுரத்துக்கு 2 விதமான பாடக்கிரமம் உண்டு. துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன்னு சொல்லலாம், துண்டவன் பிறையின் துயர் தீர்த்தவன்னு சொல்லலாம். துண்டவன் பிறையன் என்னால் சந்திரகலையை தலையிலே படைத்த பரமசிவனார்னு அர்த்தம். துண்டவன் பிறையன் துயர் தீர்த்தவன்னா பரமசிவனார் கையிலே பிரம்மகபாலம் ஒட்டிக்கொள்ள சாபத்தை போக்கினவன்கிற பொருள்படும். இப்படி நேரம் வச்சுப்போம். துண்டவன் பிறையின் துயர் தீர்த்தவன்னா துண்டவன் பிறைங்கிறதே சந்திரகலை. இந்த சந்திரனுக்கே தக்ஷ சாபத்தாலே கட்டம் ஏற்பட அதையே தீர்த்தவன் சந்திரபுஷ்கரணி கரையில் இருக்கிற எம்பெருமான்கிறதை அங்கேயும் வியாக்கியாத்தா காட்டினார். இப்படி 1-2 இடங்களிலே சந்திரபுஷ்கனுடைய மகாத்மியமும் சொல்லப்பட்டது. தீர்த்தத்தோட சேர்ந்து இருக்கிறது தான் திருவரங்கத்துக்கே ஒரு தனிச்சிறப்பு. அதை விடாமத்தான் பாசுரத்திலே பாட ஆரம்பித்தார் ஆழ்வார். ரொம்ப அற்புதமான பாசுரம். நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், இதையும் முன்னாடி பார்க்கலாம், அத்தையும் முன்னாடி பார்க்கலாம். ஏதோ ஒன்னை அவசியம் நாம் அனுபவித்தாக வேண்டும். ஆழ்வார் சாதித்தார், பாலிற் கிடந்ததுவும் பண்டரங்கம் மெய்வதுவும் ஆலிற் துயன்னதுவும் ஆரறிவார். பெருமான் எங்கெங்கு சயனித்தான்னு திருமழிசாழ்வார் பாசுரம். பாலிற் கிடந்ததுவும் பண்டரங்கம் மெய்வதுவும், அரங்கத்திலே மெய்ந்தான், பாலில் கிடந்தது திருப்பார்கடலிலே கிடந்தான், ஆலில் துயிர்னதுவும் ஆரறிவார். இந்த எம்பெருமானாறு ஞாலத் தொருபொருளை வானவருதம் மெய்ப்பொருளை ஆப்பின் அருப்பொருளை யான் அறிந்தவாறு. திருமழிசாழ்வார்ங்கிற நான் எப்படி பெருமானை தெரிஞ்சு வச்சுருக்கேனோ இதை போல ஆரறிவார். மற்ற ஒத்தருக்கு ரங்கநாதனை பற்றி அப்படி தெரிந்து கொள்ள முடியாது. நான் அறிந்தபடி இன்னொருத்தர் தெரிஞ்சுக்க மாட்டார்னார் ஆழ்வார். இதை பார்த்த உடனே இவருக்கு அகங்காரம் இருக்கிறாப்புல தோணும். எனக்கு தெரிஞ்சார்க்காப்புல விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு போடுமா, என்ன அகங்கரித்து பேசுகிறாரோன்னு தோணும். அர்த்தம் இல்லை. இதே திவ்யதேசத்திலே பல பேருக்கு தன்னை காட்டி கொடுத்திருக்கிறான் எம்பெருமான். திருப்பாணாழ்வாருக்கு காட்டினான், பிள்ளை உறங்காவல்லி தாசருக்கு காட்டினான். திருமழிசாழ்வார் அவன் காட்ட கண்டேன்னு சாதிக்கிறார். பிள்ளை உறங்காவல்லி தாசர் திவ்யதேசத்தினுடைய வீதியில நடந்திருந்தார். ராமானுஜனும் எதிர்த்து போயின்னு இருந்தார். பிள்ளை உறங்காவல்லி தாசருடைய அவருடைய மனைவிக்கு அவர் பொன்னாச்சியார்னு திருநாமம். இந்த பொன்னாச்சியாருக்கு கொடை பிடிச்சுட்டே போயிருந்தார் பிள்ளலோகாச்சாரியர். வீதியிலே இவ்வளவு தூரம் வெயில்காகும் போது கொடையை பிடிச்சுட்டு போனா அந்த பெண்ணிடத்திலே அவ்வளவு தூரம் காதல் இருந்தா தானே பிடிச்சுன்னு போயிட்டு இருந்திருப்பார். அவரும் கொடை பிடிச்சுன்னு போனார். வெட்கமே இல்லையோன்னு சுவாமி ராமானுஜருக்கு தோணித்து. சரி, தாசரை மடத்துக்கு அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். தாசரும் மடத்துக்கு வந்தார். உறையூர்ல எழுந்தருளி இருந்த தம்பதிகள் மல்ல தம்பதிகள், பிள்ளவுரங்காவல்லி தாசனும் பொன்னாச்சியாரும் 2 பேருமே மல்லர்களாக வாழ்ந்திருந்தார்கள். ராமானுஜர் மடத்துக்கு போன உடனே கேட்டார், வெட்கமா இல்லையா ஒரு பெண்ணுக்கு போய் கொடை பிடிச்சுட்டு அவன் முன்னாடியே, இது முன் சேவேன்வா, அதாவது பெருமாளை சேவிச்சுட்டே ஆழ்வார்கள்லாம் இப்படியே போறாள் இல்லையோ, அதை போல இப்படியே போயிட்டு இருந்திருக்கார் பிள்ளவுரங்காவல்லி தாசர், வெட்கப்படலையான்னு கேட்டார் சுவாமி. தாசர் பதில் தெரிவித்தார், இதில் என்ன வெட்கம், என் மனைவியின் கண்ணழகு தனிச்சிறப்புடையது. அந்த கண்ணை போல இன்னொரு கண்ணை நான் பார்த்தது கிடையாது. அந்த கண்ணுக்கு சூரிய கிரணங்கள் பட்டு கஷ்டம் வந்துடக்கூடாது, செவந்து போடக்கூடாது, அதுக்குத்தான் கொடை பிடிச்சுன்னு போனேன்னு தாசர் தெரிவித்தார். தாசரை திரும்ப கேட்டார் சுவாமி, அழகை நீ ஆராதிக்கிறத பத்தி ரொம்ப சந்தோஷம், இதை விட அழகான கண்களை காட்டினியா வந்து பார்க்கறியான்னார். ஓ, இதை விட லோகத்தில் அழகான கண்கள் உண்டா, இருந்தா அவசியம் வந்து பார்க்கறேன் விடுன்னார் பொன்னாச்சியாரை. கைகளை பிடிச்சின்றார் சுவாமி. நேர தெற்கு வாசல் வழியை உள்ளே அழைத்து போய் பெருமானுடைய திருவனை கருகிலே நிறுத்தி கணவாங்கி, பகவன்னு எல்லாருக்கும் காட்டுற கண்களை இவருக்கும் காட்டுவிடாதே, கரியவாகி புடபரந்து மெளிர்ந்து எவ்வடி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்ன பேதமை செய்தனான்னு திருப்பாணாழ்வார் சாதித்தார். அந்த கண்ணழகையெல்லாம் காட்டு என்று பிரார்த்திக்க பெருமானும் காட்ட, ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ ஜிதந்தே தோற்றோன் மடனஞ்சம். எம்பெருமான் நாரணருக்கு புண்டரீகாட்சனுக்கு தோத்தோன்னு தானே சாஸ்திரமே ஓதுகிறது. அவனும் கண்ணழக காட்ட பிள்ளவுரங்காவல்லி தாசர் சகலத்தையும் துறந்தார் அன்னிலிருந்து. இன்னைக்கும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பாக கூட திருவரங்கநாதனுடைய புறப்பாடு நடக்கும்னா தாசர் பரம்பரையில வந்தவா முதல்ல நீள அங்கி சட்டை அணிந்து கொண்டு முன்னால் செய்வர்கள், குத்து வாழ்வொன்னை இடையில சொருகின்றிருப்பார். அவர்களுடைய கைங்கரியம் பெருமானுடைய திருமேனி அசைந்து திருவாபரணம் அப்படி அசைந்தால் கத்தி எடுத்து தங்களையே குத்தி கொண்டு உயிர் மாய்ந்து போவார்கள். அந்த உயர்ந்த கைங்கரியத்திலே பிள்ளவுரங்காவல்லி தாசர் இருந்தார். தாசரை மாத்தினார் சுவாமி ராமானுஜர். அப்போது ஒரு சிந்தை செய்து அன்னிலேருந்து அவர் கைங்கரியத்துக்கு ஆட்பட்டார். இதற்காக சொல்ல வந்தேன், பிள்ளவுரங்காவல்லி தாசர் தான் பிரயத்தனப்பட்டு ரங்கநாதனை கண்டாரா, இல்ல அவனுடைய அனுகிரகத்தாலே ரங்கநாதன் காட்சி கொடுத்தானா?
தான் பிரயத்தனப்படலை. அவரே தானே கொண்டு வந்து காட்டினார். திருமிழியாழ்வார் பிரார்த்தித்தார், ஏன் நீ அசையாம படுத்துருக்கே? நடந்த கால்கொள் நொந்தவோ? அயோத்தியிலிருந்து ராமனாக புறப்பட்டு லங்க வரைக்கும் சென்றாயே, கால்கள் நொந்து போயினவா? அக்ரத பிரயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம. முன்னாடி பெருமான், நடுவுல சீதை, பின்னாடி லக்ஷ்மணன். நேரழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை அம்மி ராமாவோ. ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், எத்தனை தூரம்தான் நடக்கிறது? அப்படி ராமனாக நடந்த திருவடியனால் ஏற்பட்ட ஆயாசமா படுத்துட்டான். ரொம்ப வேலை பார்த்துருந்தா ஒரு 21 நாள் அத்தியனோத்சவம் ராத்திரி பகல் முழிக்காம போட்டு வந்தா 22வது நாள் ஆச்சுன்னா வந்து படுத்துடுவா. அசையறதே இல்லை. அதை போலத்தான் ராமனானி நடந்து போயிட்ட ஆயாசம் தீர படுத்துனுட்டாய் போலும். திருமழிசாழ்வார் சாதித்தார், பெருமான் ஸ்ரீரங்கநாதனாக கிடக்கிறான். இந்த கிடந்தவன் என் நெஞ்சகத்துக்குள்ள வருவதற்காக நின்று சேவை சாதிக்கிறான். ஆக சாதனமாக திருவரங்கத்தையும் சாத்தியமாக ஆழ்வாருடைய திருவுள்ளத்தையும் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இது இந்த திவ்யதேசத்துக்காக ஏற்பட்ட பாசுரம்.